50 ஆண்டுகளுக்கு பிறகு நெல்லை மாவட்டம் சீவலப்பேரி ரதவீதியில் ஓடிய காசி விஸ்வநாதர் கோவில் தேர் நமச்சிவாயா கோஷத்துடன் செங்கோல் ஆதீன குரு மகா சன்னிதானம் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து நிலையம் சேர்த்தனர். தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றும் பல்வேறு புராண சிறப்புகளையும் கொண்ட நெல்லை மாவட்டம் சீவலப்பேரி அருள்மிகு காசி விஸ்வநாதர் விஷாலாட்சி அம்பாள் திருக்கோவில் 1800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோவில் ஆகும். இக்கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவில் சிகர நிகழ்ச்சி அன்று தேரோட்டம் நடைபெறும். 50 ஆண்டுகளுக்கு முன்னர் பல்வேறு காரணங்களால் தேரோட்டம் தடைபட்டு போனது. அதன் பின்னர் தேர் சிதிலமடைந்த சூழலில் தேர் திருவிழா நடைபெறாமல் இருந்து வந்தது. இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் தேர் திருப்பணி செய்ய பக்தர்களால் முடிவு செய்யப்பட்டது. இந்து சமய அறநிலையத்துறை உதவியுடன் திருத்தேர் சுமார் 55 லட்சம் மதிப்பில் புதிதாக திருத்தேர் உருவாக்கப்பட்டது. பணிகள் அனைத்தும் நிறைவு பெற்றதனை தொடர்ந்து தேருக்கான வெள்ளோட்ட நிகழ்ச்சி நடந்தது. இந்த நிலையில் பங்குனி உத்திர திருவிழாவும் இன்றைய தினம் கொடியேற்றத்துடன் காசி விஸ்வநாதர் கோவிலில் தொடங்கியது. இந்த விழாவுக்காக கோவில் நடை அதிகாலை திறக்கப்பட்டு சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து கொடிப்பட்டம் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு கொடிமரத்தில் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. உற்சவர் காசி விஸ்வநாதர் விஷாலாட்சி அம்பாளுக்கும் கொடிமரத்திற்கும் சிறப்பு பூஜைகள் மகா தீபாராதனை நடத்தப்பட்டு பின்னர் மேளதாளங்கள் வேத மந்திரங்கள் முழங்க கொடியேற்றம் நடைபெற்றது. தொடர்ந்து கொடிமரத்திற்கு பால், மஞ்சள், இளநீர் உள்ளிட்ட 16 வகையிலான அபிஷேக திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் அலங்காரம் செய்யப்பட்ட உபச்சார மகா தீபாராதனையும் நடைபெற்றது. தொடர்ந்து புதிதாக 52 லட்சம் மதிப்பில் உருவாக்கப்பட்ட திருத்தேர் வெள்ளோட்ட நிகழ்ச்சிக்கான சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. அதன் பின்னர் தேரில் மகா கும்பம் வைக்கப்பட்டு பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து சீவலப்பேரி ரதவீதி உலா நடைபெற்றது. 50 ஆண்டுகளுக்கு பின்னர் சீவலப்பேரி ரதவீதியில் வலம் வந்த திருத்தேரை நமச்சிவாயா கோஷத்துடன் செங்கோல் ஆதீன குருமகா சன்னிதானம் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வழிபாடு நடத்தினர். இங்க பாருங்க தம்பி, கொஞ்சம் வாரம் எத்தனை
பிடிச்சு. ஓ, பிடிங்க, பிடிங்க.